அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, வாழ்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் வாழ்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீங்க, எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்கீங்க. ஒரு நிலமாயிருந்த எங்கள் வாழ்க்கையை விளை நிலமும் செழிப்புமாய் மாற்றினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்தர்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் இறுதியில் அல்லது இந்த வருஷத்தின் கடந்த மாதங்களில் பலவிதமான இருளின் பாதையில் நீங்களும் நானும் கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையின் இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கு தேவனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. யாருமே இருளை வெளிச்சமாக மாற்றவே முடியாது. அதாவது உலகத்தில் சில இருளெல்லாம் இருக்கும், அதை வெளிச்சமாக மாற்றுறதுக்கு மனுஷன் சில காரியங்களெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை, பாவ இருளை, அசுத்தமான இருளை, இன்னும் சாப இருளை மாற்றுவதற்கு தேவன் ஒருவரே அதிகாரமும் வல்லமையும் படைத்தவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த வருஷம் நீங்கள் பலவிதமான இருளில் கடந்து போயிருப்பீங்க. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருளான பாதைகள் சில நேரம் வரும். சில நேரம் பாருங்கள், நல்ல வெளிச்சத்திலே போய்கிட்டே இருப்போம், திடீரென்று இருள் வந்துடும். எங்கிருந்து வந்தது, என்ன இருள், ஒன்றுமே புரியலை. மரண இருளாக இருக்கலாம், வியாதி என்கிற இருளாக இருக்கலாம், கடன் என்கிற ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு இருளின் பாதையில் இன்றைக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தராகிய தேவன் ஒருத்தர் தான் உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும். இந்த வருஷத்தில் வருஷம் முடிய போகிறது. இந்த வருஷத்தின் இறுதியில் வந்துட்டோம். நம்ம கடந்த காலங்களில் பாருங்கள், எத்தனை இருளை தாண்டி தாண்டி வந்திருக்கிறீங்க. அந்த இருளெல்லாம் யார் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்தா? கர்த்தர் தானே, ஆண்டவர் தானே வெளிச்சமாக இருந்தார்.
அல்லது இன்னும் எனக்கு இருளே நீங்கலையா, நான் இன்னும் இருளில் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் இருளை ஆண்டவர் அகற்றி வெளிச்சத்தை இந்த வருஷத்தின் முடிவில் தந்து புதிய வருஷத்தில் புதிய வெளிச்சத்தோடு கூட முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அதனால் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க, அவரை சார்ந்து நில்லுங்க. அவர் துணையாக இருந்து உங்களை என்னையும் அற்புதமாக நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, எங்களுடைய இருளையெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா வெளிச்சமாய் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிற நல்ல கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.